சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து 22nd வீக்லி ரேபிட் ஸ்விஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வின் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா அனந்தகுமார். மற்ற வின்னர்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாரம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கான வீக்லி டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடத்திக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அதில் கலந்துக்கோங்க. அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீம்லேயும் அப்டேட் கிடைக்கும். அடுத்த அப்டேட் அடுத்த ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம வாரம் நம்ம கிளப்பில் நேரில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டு, அந்த டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் செஸ் கிளாஸஸ்க்கு ஒரு ரிமைண்டர். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் கிளப். ஸோ இந்த ஓப்பன் கிளப் அப்படிங்கிறது யார் வேணால் வந்து யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் அனந்தகுமார் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸாக இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே க்ளோஸ் சிசிலியன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நைட் C6க்கு நைட் F3 விளையாடுறாரு. நீங்கள் வந்து க்ளோஸ் சிசிலியன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கும்போது ஜென்ரலாக பிஷப்பை ஃபேன்ஸோட பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அல்லது பிஷப்பை ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் ரெண்டுமே இல்லாமல் ஒரு நைட் F3 போகிறாரு. இதுவுமே வந்து அதிகப்படியாக விளையாடிருக்கக்கூடிய மூவ் தான். பான் டு E5. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுதான் டாப் மூவில் இருக்குது. ஃப்யூச்சர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் மிடில் கேமில் நீங்கள் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ பிஷப் டு B5 இப்போ போகிறாரு. மேபி பிஷப் C4 கூட வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மூவோட ட்ராபேக்கை நம்ம வந்து சுட்டி காட்டுற மாதிரி பிஷப் C4 வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் ஸ்கொயர் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பிஷப் டு B5, அதுக்கப்புறம் D6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் H3 ஜஸ்ட் பிஷப்போட பின்னை ஸ்டாப் பண்ணுறாரு. நைட் F6, பான் D3. ஸோ பான் செயினை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. பிஷப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல பிஷப் இன்ட்டு C6 விளையாடுறாரு. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு துல்லியமான நகர்வாக எனக்கு படாது. ஏன்னா இந்த ஓப்பனிங் செட்டப் நான் நிறையா விளையாடிருக்கேன். ஆக்சுவலாக க்ளோஸ் சிசிலியன் தான் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஓப்பனிங். அதாவது சிசிலிங் அகெயின்ஸ்டில் இது தான் நான் விளையாடுவேன். நீங்கள் வந்து இயர்லியராக ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் இந்த செட்டப்பில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த B பான் C பானாக மாறுது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரி பண்ணவே தேவையில்லை. இன்ஃபேக்ட் ஃபியூச்சரில் வந்து அவர் பானை பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிஷப்பை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணாமல் இந்த டயகனலை வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கொயர் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. இப்படி நம்ம வந்து பிஷப் வந்து இந்த டயகனலை வச்சுருக்கும் போது இந்த பிஷப்பை நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய அந்த நைட்டை வந்து வைக்க முடியும். பட் B இன்ட்டு C6, அதுக்கப்புறம் நைட் H2, பான் F4 அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பிஷப் E6, பான் டு F4, E இன்ட்டு F4, பிஷப் இன்ட்டு F4. ஸோ உடனே வந்து D5 வந்து பிரேக் பண்ணுறாரு. பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுனால எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதனால் பொசிஷனை அட்வான்ஸ் க்ளோஸும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ டிஃபெண்டர் கிங் சைட்லேருந்து ஓட வைக்கிறாரு. ஸோ நைட் டு D7 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் H1. ஸோ கிங் H1க்கு அப்புறம் அவர் பிஷப் டு G5 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஓகே, ட்ரேட் பண்ணணுமா பண்ணிக்கோங்க, பட் என்னோட டேர்மில் தான் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ குயின் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ குயின் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் குயின் E7, அதுக்கப்புறம் ரூக்கி இன்வால்வ் பண்ணுறாரு. ரூக்கியே B8. ஸோ குயின் சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா இந்த பக்கம் ஏதாவது அட்டாக் பண்ணுறது தான். பட் அதையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் H6 விளையாடுறாரு. இந்த மூவ் அவசியமான மூவா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. பட் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டிங் மூவ். என்ன தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணுறாரு. பட் ரொம்ப தப்பான மூவ் அப்படின்னு சொல்ல முடியாது. நைட் டு E2 போகிறாரு. நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ப்ராப்ளி G3 அண்ட் தென் F5. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பான் G5 வச்சு அந்த பானை வின் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா G3 போயிடுது. இதுக்கு பதில் குயின் E3 வச்சுருந்தா இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நைட்டுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்கொயர் வந்து அவைலபிளாக இருந்திருக்கும். ஆனால் அவர் குயினை வச்சதுனால நைட் G3, நைட் F5, நைட் H5 ஐடியா வந்து வர முடியாது. கிங் H8 போயிடுறாரு. அதுக்கப்புறம் பான் டு D4. பான் டு D4க்கு அப்புறம் அவர் வந்து ஏன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் மூவ். பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. மேபி குயினை வந்து வக்கேட் பண்ணுறதுக்காக கூட அதை மூவ் பண்ணியிருக்கலாம். C3க்கு அப்புறம் ரூக் G7, அதுக்கப்புறம் டேக்ஸ். ஸோ நைட் டேக்ஸ் C5, அதுக்கப்புறம் நைட் டு D4, நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. நைட் F5 வர்றதுக்கு தயாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரூக் டு C8 போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 4th த்ரெட் இருந்தது. ஸோ டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் நைட் இன்ட்டு E6. இது அவசியமான ட்ரேடா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முக்கியமாக நீங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் நைட் F5 நம்ம ட்ரை பண்ணலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நைட் டு G4 வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக இருக்கும். நிறைய வேரியேஷன்ஸில் நைட் டு G4, நைட் டு F5 வந்து நல்ல வேரியேஷனாக இருக்கும் இந்த கேமில். ஸோ நைட் எக்ஸ் E6, F இன்ட்டு E6 விளையாடுறாரு. ஸோ F இன்ட்டு E6க்கு அப்புறம் நமக்கு வந்து F6ல் ஒரு 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 என்ன சொல்கிறது ஹோல் இருக்குது நமக்கு ஆக்குபை பண்ணுறதுக்கு, அவுட் போஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ரூக் F6. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த மாதிரி வீக் ஸ்கொயரை வந்து கிரியேட் பண்ணுறதுல பிரச்சனை. ஸோ உடனே ரூக் F6 போயிடுறாரு. நைட்டு E4 வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 4க்கு ஆக்சுவலாக
இந்த ஃபோர்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் இன்ட்டு H6 செக் கொடுக்குறாரு. ஸோ இதுவுமே தப்பிக்க தான் போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ணி விட்டுறலாம், லைக் ரூக்கை சாக் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஆனால் அவர் வந்து சில நேரம் மிஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த ரூக்கு இருக்கிற இடத்துல நம்ம நைட்டை இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக்கால் நம்ம கிங் சைடோ இல்லை சென்டர் ஆஃப் த போர்டில் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. நம்ம அந்த 3 பீஸை வச்சு அழகாக வந்து அட்டாக் பண்ண என்ன சொல்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேரி அவுட் பண்ண முடியும். பட் கேமில் வந்து ரூக் இன்ட்டு H6 விளையாடுறாரு, கிங் G8 போயிடுது, அதுக்கப்புறம் குயின் E3 போகிறாரு, ரூக் F8 அண்ட் தென் நைட் டு G4, ரூக் F4, ரூக் F4 வந்ததுக்கப்புறம் பான் டு C4 விளையாடுறாரு. இதுக்கு பதில் நைட் F6 செக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் தான். லேட்டராக விளையாடிடுவார் C4, குயின் டு F8 அண்ட் தென் கிங் டு H2 அண்ட் தென் ரூக் E7 விளையாடுறாரு. ரூக் E7 விளையாடின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த டாக்டிக்கல் ஐடியாஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நைட் F6 வந்து விளையாடுறாரு. ஆனால் கேப்சர் பண்ணலை. இப்போ நீங்கள் நைட்டால் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொசிஷனில் E இன்ட்டு F6 விளையாட முடியும். E இன்ட்டு F6 அப்போ இந்த இடத்துல டபுள் அட்டாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ப்ளஸ் நம்மளுடைய ரூக் வேறு அட்டாக்ல இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து ஸோ இப்போ வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா F இன்ட்டு E7 விளையாட முடியும். அதுக்கப்புறம் நம்ம குயின் பண்ண போகிறோம், அதை டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா E6 ட்ராப் ஆகிடும். இப்படி வின்னிங் பொசிஷன் தான் நமக்கு. கிங் டு G7 விளையாடுறாரு இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு. அதனால் ரூக் H7 போயிட்டு ரூக்கை ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய C இன்ட்டு D5 வந்து விளையாடுறாரு. இதே இடத்துல இந்த பொசிஷனில் கிங் டு G7க்கு பதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம நைட் இன்ட்டு F6. ஸோ நைட் இன்ட்டு F6 விளையாடணும் அப்படின்னா E இன்ட்டு F6 அடுத்து குயின் H. ஸோ சாரி, ஐ திங்க் இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ கிங் G7, ரூக் H7, கிங் டு G6 வராரு. கிங் டு G6 வந்த உடனே குயின் ட்ரேட் ரூக் ட்ரேட் பண்ணிவிட்டு குயினால் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் C இன்ட்டு D5, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா E இன்ட்டு D5, நைட் டு G4, ஸோ சேவிங் த பான். நிறைய அட்வான்டேஜ் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மிஸ் பண்ணிடுறாரு. பட் இப்போவும் அவருக்கு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஒரே ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. ப்ளஸ் பிளாக்கோட கிங் பொசிஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல. ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ பான் டு C5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ் பண்ணினதுக்கப்புறம் குயின் D3 போட்டு நைட்டை பின் பண்ணி விட்டுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு G4 விளையாடுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு G4க்கு அப்புறம் என்ன ஐடியா அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் H5 ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. அதுதான் ஐடியா. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரூக்கை வெட்டுறதுக்கு பதில் நம்ம இன்பிட்வீன் மூவ் மாதிரி இந்த குயின் டேக்ஸ் D5 கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அவர். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஏன்னா ரூக்கும் அட்டாக்ல இருக்குது, நைட்டும் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் ரூக்கை சேவ் பண்ணிங்கன்னா நம்ம ரூக் இன்ட்டு E4, ரூக் இன்ட்டு E4, குயின் இன்ட்டு E4 அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பான் அப்பில் இருக்கும். ப்ளஸ் இது ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பானும் இருக்குது. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து இந்த கேமை கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாக்கோட பான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவார் ஒயிட்டை. பட் கேமில் வந்து H இன்ட்டு G4 விளையாடுறாரு. இதனால் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான மூவ் என்ன அப்படின்னா குயின் இன்ட்டு E4 செக், E5 செக். இதை தவிர்க்கிறதாக தான் வந்து பார்த்திங்கன்னா குயின் இன்ட்டு D5 செக் வந்து நம்ம ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிங் டு G1, அதுக்கப்புறம் குயின் B2 வந்து போகிறாரு. கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தயாராகிறாரு. ஸோ குயின் டு F2 செக் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா ரூக் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் அதை அலோவ் பண்ணால் கேம் வந்து நம்ம தோற்றுருவோம். ஸோ பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக்கியாக சில செக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கிங் F7 போகிறாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரூக்கை கூட இன்வால்வ் பண்ணியிருக்கலாம் அவர் ரூக் F1 செக் மூலயமா. பட் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா குயினையே யூஸ் பண்ணுறாரு. குயினை யூஸ் பண்ணால் கிங் E6 வருது. ஸோ குயின் C6 செக் வச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, கிங் E5 போயிட்டு கேமை பிளண்டர் பண்ணிடுறாரு. ஸோ ஏன் கேம் பிளண்டர் அப்படின்னா ஓகே இந்த செக்கில் கூட ஒரு பெரிய பிளண்டர்னு சொல்ல முடியாது. குயின் C7 செக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டயக்னலில் ட்ராவல் ஆனோடனே இந்த எண்ட் ஆஃப் த போர்டில் பார்த்திங்கன்னா குயின் வந்து அன்டிஃபெண்டாக இருக்கும். ஸோ இதனால தான் எப்பொழுதுமே நம்ம வந்து நிறைய வீடியோக்குள்ளே சொன்னது தான். ஸோ குயினையோ அல்லது எந்த பிசியுமே நீங்கள் வந்து அன்டிஃபெண்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்டிஸ் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி நம்மளே கூப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 43வது மூல ஹெவின் கோகுல் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. அனந்தகுமார் வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேமோடைய டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா ஓப்பனிங்கில் சில ஐடியாஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். க்ளோஸ் சிசிலியனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி எப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு லெசனாக இருந்தது. 3வது இது வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எந்த பீஸையும் நம்ம பாதுகாப்பு இல்லாமல் வைக்கக்கூடாது. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த குயினை பிளண்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பான்ஸும் நல்லா அட்வான்ஸ் ஆகிருக்கு. கிங்கை ஒரு வழியாக எப்படியாவது காப்பாற்றிட்டாருன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்களேன். நைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அடுத்து குயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கேம் வந்து ஈக்குவலாக கூட போயிருக்கலாம். ஸோ எப்படி வேணால் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ எனிவே இந்த குயிக் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டோட பற்றின ஒரு ரிமைண்டர். அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ் செட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனி வரப்போகிற டோர்னமெண்ட்ஸில் அதாவது மார்ச்சில் இருந்து
உங்களுக்கு செஸ் புக்ஸ், அடுத்த செஸ் மெர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷர்ட்ஸ் ஆர் காஃபி மக், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஃபி வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒரு ட்ராஃபி அப்படின்னா நம்ம வந்து எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் ட்ராஃபி கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு கிராண்ட் ப்ரீ மாதிரி, அதாவது ஒரு செட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் லைக் மார்ச்சில் 5 டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த 5 டோர்னமெண்ட்டில் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எப்படி வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ட்ராஃபியாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கோங்க. மற்றவங்களுக்கு யாருக்காவது இந்த ஓப்பன் டோர்னமெண்ட் வந்து பயன்படும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ எவ்ரி சண்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹200. ஸோ அதே மாதிரி நம்ம சம்மர் கேம்ப் ப்ளஸ் ஓப்பன் கிளப் அப்படிங்கிறது வயது வரம்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு லேர்னிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ எப்படி லைப்ரரியில் போய்ட்டு நீங்களே வந்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இது ஓப்பன் கிளப் அப்படிங்கிறது. செஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியான சில ஆட்கள் வந்து வருவாங்க. அவங்களோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமமாக ஒரு சில ஆட்கள் வரும்போது லைக் ஒரு 8 பேர் வராங்க, 6 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு ரவுண்ட் ராபின் மாதிரி நானே டோர்னமெண்ட்டை கூட வச்சு கொடுப்பேன். நீங்கள் விளையாடிட்டு இருக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை புக்ஸ் படிக்கலாம். ஸோ இப்படி பல ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து பண்ணுற ஒரு விதம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் கிளப் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்மர் செஸ் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பல ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கிளப் மூலயமா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.